அத்தியாயம் 33. குட் மார்னிங் மேடம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தூக்கம் போல, முகம் எல்லாம் ஊதி பல பழக்குது. அஹி, யூனிஃபார்ம் போட்டியா? சாப்பிடவா? கணவனின் பேச்சை கேளாதவள் போல மகனிடம் குரல் கொடுத்தாள். எப்படி ஒத்துக்கொள்வாள்? ஆமாண்டா, நீதான் அதற்கு காரணம் என்று. எதே, டிஃபன் டைம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் கவனிக்காமலேயே தூங்கிட்டேனா? மணி என்னடி ஆச்சு? நான் எந்திரிச்சது மொபைல் கூட பார்க்காம உன்னை பார்க்க தான் ஓடி வரேன். டைம் 8:30. அப்போ நீ இன்னும் கிளம்பாம நிற்கிற? ஏய் கள்ளி, லீவ் போட்டிருக்கியா? காலையிலேயே என்கிட்ட வம்பு பண்ண வந்துட்டீங்களா? 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தே வேலை பார்க்க போகிறேன். ஐ, சூப்பர் ஜாலி. அப்போ ஏன் நீ என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லலை? நானும் அப்போவே மேனேஜர்கிட்ட கம்பெனி ஒர்க் கொடுத்துட்டு 1 வீக் ஜாலியாக வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. அப்படியே உன் கூட ராரா சரசுக்கு ராரா பண்ணியிருப்பேன்ல. அதனால தான் சொல்லலை. நகருங்க. காலை உணவாக ஆவி பறக்கும் இட்லியும் தக்காளி சட்னி மற்றும் சத்து மாவு உருண்டையும் எடுத்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்து பின்பு அகிலனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் செய்து கட்டி வைத்தாள் விஷாகா. இரவு எந்தவித தொந்தரவும் இல்லாமல், எப்பொழுதும் பயமுறுத்தும் கெட்ட கனவுகள் மனக்குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் அடித்து போட்டாற்போல் அசந்து தூங்கியவள் காலையில் அலாரம் அடிக்க மனதில் தோன்றிய புத்துணர்வுடன் எழுந்தவள் அப்பொழுதே தன்னுடைய டீம் மேனேஜருக்கும் மேலிடத்திற்கும் ஒரு வாரம் தனக்கு அலுவலகம் வர முடியாத சூழல் என்று ஏதேதோ காரணம் சொல்லி வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கு மெயில் அனுப்பி 1 மணி நேரத்தில் அதற்கு ஒப்புதலும் வாங்கிவிட்டாள். சிறுக சிறுக ஹாரூனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு அவன் முழுதாக அவனின் மனைவியுடன் இணைந்து குடும்ப வாழ்க்கை, தாம்பத்தியம், பிள்ளை குட்டி என்று வாழ்வதற்காக தன்னை அவனிடமிருந்து பிரித்து எடுக்க முதல் முயற்சி தான் இந்த வீட்டிலிருந்தே வேலை பார்ப்பது. குல்ஃபி, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே? நீ வீட்லேயே வேலை பார்த்துட்டு ஒர்க் ஆரம்பி. நான் போய் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்புறேன். அவ்வளவுதான் விஷாகாவின் பதில். தோலை குலுக்கி கொண்டு எப்பொழுதும் மகிழனிடம் சமத்தாக இருக்க வேண்டும் என்று அவள் கூறும் சிறு சிறு அறிவுரைகள் எல்லாம் கூறிவிட்டு பாந்தமாக அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு அவனின் தந்தையுடன் அனுப்பி வைத்தாள். மகன் ஸ்கூலுக்கு போக ஹக் பண்ணி நெத்தியில கிஸ் கொடுத்து லஞ்சம் கொடுக்கறா. ஸ்கூலுக்கு கொண்டு விடுற புருஷனுக்கு எந்த லஞ்சமும் இல்லையா? ஏக்கமாக கேட்டவன் பின்பு குறும்பு குரலில், இருடி, மவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். மகனின் காதில் கேளாதவாறு கிசுகிசுப்பான குரலில் கூறிவிட்டு அவள் அசந்த நேரம் இடுப்பை நறுக்கென்று கிள்ளிவிட்டு பைக்கில் பறந்து விட்டான். சரியான முரட்டு நாய். எருமை எங்க தொட்டாலும் வலிக்கிற மாதிரி தான் தொடுறது. கேட்டா இப்படி பிடிச்சா தொங்குறதுக்கு அளவா சதை இருந்தா இப்படிதான் பண்ணுவேன்னு பதில் வேற கூறுவான். விவசாய கெட்ட ஜென்மம். வலிக்கும் இடுப்பை தடவிக்கொண்டு வீட்டிற்குள் சென்று வீட்டிலிருந்து வேலை செய்வதற்காக மடிக்கணினி, டேட்டா கேபிள், சார்ஜர், கூடவே ஒரு பாட்டில் தண்ணி என்று 3 மணி நேரம் இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் வேலை இருக்கும் என்பதால் அனைத்தும் அவள் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே பக்கத்தில் வைத்து கொண்டு அமர்ந்து விட்டாள். வேலை ஆரம்பிக்கும் முன் கையோடு சாப்பிட்டு விட்டு வேலையை ஆரம்பிப்போம் என்று டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து இட்லியை ஒவ்வொரு கவளமாக பிட்டு வாயில் அடக்கி கொண்டே பாடலை பார்த்து கொண்டிருந்தாள். வசந்த் உள்ளே நுழைவதற்கும் இவள் காரமாக இருக்கிறது என்று ஓடிக்கொண்டிருந்த பாடலை அப்படியே விட்டுவிட்டு தண்ணியை அருந்துவதற்கும் டிவியில் சரியாக கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்ற பாடல் ஓடுவதற்கும் சரியாக இருந்தது. அவசரமாக வாசலை எட்டி பார்த்துவிட்டு பாடலை மாற்ற ரிமோட்டை கையில் எடுத்தவளின் கையை வந்து இருக்க பற்றி கொண்டான் வசந்த். இருக்கட்டும், நீ பாரு. எதிரில் அமர்ந்து 2 இட்லி வைத்து தக்காளி சட்னியை ஊற்றி கொண்டிருந்தவன் சாப்பிட்டு கொண்டே டிவியும் பார்க்கவில்லை, இவளையும் நிமிர்ந்து பார்க்காமல் அந்த 2 இட்லியை அளந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் ஏதோ உணர்வுகளை அடக்குகிறான், தனக்காக சமன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறான் என்பது வரை புரிந்தவளுக்கு அப்போத்திலிருந்து இப்போது வரை இது என்னடா வம்பா இருக்கிறது என்றுதான் புரியவில்லை. ஒருவேளை தமக்கு இருப்பது போல் அவனின் வாழ்வில் வேறொரு பெண் இருந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணமும் வந்தது. அதை எப்படி அவனிடம் கேட்பது? இது நமக்கு தேவைதானா என்று அதை அப்படியே நிராகரித்து விட்டாள்.
வெண்ணிலவின் ஒளிக்கனலாய் கொதிக்குதடி, எண்ணம் நிலை இல்லாமல் தவிக்குதடி, உன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளை அடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. சரியாக இந்த பாடல் வரி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இட்டலியை பார்த்து கொண்டிருந்தவன் கை முழுவதும் இட்லியை தன்னுடைய முழு பலத்தை கொண்டு பிசைந்தவனுக்கு அந்த இட்லி இவனின் பலம் தாங்காமல் பஞ்சு பஞ்சாக மாவு துகள்களாக மறுபடியும் மாறியது. இன்னொரு கையால் டேபிளை அழுத்தி பிடித்து இருப்பதும் அதில் இருக்கும் ஆணி அவனின் கையை குத்தி ரத்தம் வருவதும் கண்டவள் சுதாரித்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு இயல்பாக எழுந்து உள்ளே சென்று விட்டாள். சிறிது நேரத்திலேயே தன்னிலைக்கு வந்தவன் விசாகாவை நிமிர்ந்து தேடிக்கொண்டிருந்தான். அவளோ பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைத்துவிட்டு தன்னுடைய இடத்திற்கு சென்று வேலையில் இறங்கிவிட்டாள். அவனும் வேகமாக எழுந்து குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து வேலைக்கு கிளம்பி வந்துவிட்டான். இன்று இருக்கும் மனநிலையில் அவளிடம் சென்று எதுவும் பேசுவதற்கு மனம் இல்லை. கையில் வந்த இரத்தத்தை குளிர்ந்த நீரில் கழுவிவிட்டு பின்பு அப்படியே கிளம்பிவிட்டான். வேலையில் இருந்த விசாகாவிற்கு மூளை முழுவதும் வேலையில் அவர்கள் கொடுக்கும் கோடிங்கை தட்டச்சு செய்து கொண்டிருந்தாலும் மனம் என்னமோ ஏன் அவன் அந்த பாட்டை பார்த்தா இவ்வளோ சிரமப்படுறான், அப்படி என்னதான் இருக்கிறது அவன் வாழ்வில், எங்கேயோ இடிக்குதே, அவனை பற்றி முதலில் முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று யோசித்தவள் 3 மணி நேர வேலைக்கு அடுத்து வரும் இடைவெளியில் வேகமாக எழுந்து அன்று அவள் டிவிக்கு பின்னே இருந்த பழைய அலைமாரியில் வசந்தின் பொருட்கள் இருக்க இன்று வேற எதுவும் தென்படுகிறதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதில் அழகான ஒரு பெரிய நோட்டு புத்தகம் போன்ற டைரி இருந்தது. அட்டையை திறந்து முதல் பக்கத்திலேயே என்னை ஆளும் என் ராணி என் கல்யாணி என்றிருந்தது. கூடவே சில துளி கண்ணீர் காய்ந்த தடம் இருக்க சமீபத்தில் எழுதிய வாக்கியம் என்று புரிந்து கொண்டாள். அடுத்த பக்கத்தில் தேதி கிழமை என்று என்றோ பல வருடம் முன் எழுதியதை சொல்லாமல் சொல்லியது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இனிமே நீதான். நானும் எல்லாரும் மாதிரி டீனேஜுக்கு வந்தாச்சு. எனக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் வரப்போகுது. எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்டேயோ ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல. எனக்கு தான் சிப்ளிங்ஸ் இல்லையே, அப்பாவும் இல்லை. என்னோட கஷ்டத்தை சொல்ல இல்லை ஆறுதல் தேடுறதுக்கு எனக்கான பார்ட்னர் இனிமே நீ தான், க்ரைம் பார்ட்னர். எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் உன்கிட்ட தடையே இல்லாமல் ஒளறி வைக்க போகிறேன். வசந்தின் அழகழகான ஒல்லியான எழுத்துக்களின் மூலம் அது வசந்தின் மனக்குமுறல்கள் என்று தெரிந்து கொண்டவளுக்கு தன் மனதை எல்லாவற்றிற்கும் தயார்படுத்தி கொண்டுதான் அடுத்த பக்கங்களை வாசிக்க ஆரம்பித்து விட்டாள். இன்னைக்கு தான் என் ஸ்கூலோட லாஸ்ட் டே. எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூல் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு ரேங்க் ஹோல்டர் தெரியும்ல. ஸ்கூலில் ஐயாவுக்கு செம்ம கெத்து. அதை விட முக்கியமாக ஐயா ஒரு பேட்மிண்டன் பிளேயர். கோயட் ஸ்கூல் வேறு. நிறைய ப்ரப்போசல் எல்லாம் வருது. எனக்கு தான் எதையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. இந்த அம்மாவை நம்பி என்னத்தை செய்ய சொல்கிற? அதன் காட்டிலும் நமக்கு லவ்வர்னா வெயிட் லவ்வை பற்றி சொல்லணும்னா ஒரு தனி பேஜில் ஃப்ரெஷ்ஷாக சொல்லணும். நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு வரேன். இதை படித்தவளுக்கு இதழின் ஓரம் மெல்லிதாக புன்னகை வந்தது. ஏதோ எதிரில் 16 வயது சிறுவனாக பள்ளி சீருடையில் இருக்கும் வசந்த் நின்று பேசி கொண்டிருப்பது போல் அவளுக்கு ஒரு பிரம்மை. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? லவ்னா எல்லார் மேலேயும் வந்துடாது. நமக்கு நிறைய பிடிச்ச விஷயம் இருக்கும். அதெல்லாம் யார் ஒருத்தர் மேலே இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோமோ நம்ம கண்ணு அவங்கள பார்த்து மூளைக்கு கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் லவ் அவங்க மேலே நமக்கு வரும். என்னடா லவ் கூட சயின்ஸ் வச்சு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மச்சி. பயாலஜிக்கல் தான் வருது, கெமிஸ்ட்ரி வரவே மாட்டேங்குதே. மை ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் போல். கெமிஸ்ட்ரியிலேயே இல்லாத என்னையே யார் கெமிஸ்ட்ரியில் மூழ்க வைக்க போகிறான்னு பார்ப்போம். அடுத்த பக்கத்தில் சில மாத தேதிகள் கழித்த தேதி எழுதியிருந்தது. அம்மாவோட தொல்லை ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் எடுக்கிறதுல தான் இருந்ததுன்னா இப்போ காலேஜ்க்கும் அது தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலில் பயாலஜி தான் எடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. சுட்டு போட்டாலும் சயின்ஸ் வராதுன்னா அம்மாவுக்காக ஸ்கூல் டாப்பராக வந்து நின்னேன். இப்போ அடுத்து நீ நம்மளோட பிஸ்னஸ் தான் டேக் ஓவர் பண்ண போகிற. ஸோ பிபிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக எடுன்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்னடா சம்பந்தம்னு யோசித்தாலும் அம்மா சொல்லியாச்சு.
ஸோ நோ ஆப்பிள். எது எடுத்தாலும் நான் படிக்கத்தானே போகிறேன். அம்மாவுக்காக படிச்சிட வேண்டியதுதான். டன். நாளைக்கு காலேஜுக்கு போகிறோம். பிபிஏ எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனை தூக்குறோம். அவனின் பேச்சிலேயே அவன் கொண்ட மனநிலை புரிந்தாலும் அதை காட்டிலும் அந்த நிலையிலும் அவன் உற்சாகமாக கையாண்டது விசாகாவின் மனதை நெகிழச் செய்தது. அத்தியாயம் 34. ஹே மச்சி, மிஸ் யூ ஸோ மச். டெய்லி உன்கிட்ட வந்து என் சோக கதையெல்லாம் சொல்கிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் இது நாள் வரைக்கும் எழுதுனதை படித்து பார்த்து உன்னை மடியிலேயே வச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனால் பொள்ளாச்சி எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு 1 வீக் நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். நான் எடுத்திருக்க மார்க் என்னோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட எங்கள் அம்மா ஒப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ போரிங். பட் பொள்ளாச்சி ஸோ நைஸ் பிளேஸ். எவ்வளவு சூப்பராக இருக்கும் தெரியுமா? இங்கே அந்த மாதிரி எம்டி கிரவுண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் போட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பானுங்க. இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அங்கே எவ்வளவு கிளியரன்ஸாக இருந்தது தெரியுமா? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பெரியப்பாவோட கேரிங், பெரியம்மாஸ் அவங்களோட சாப்பாட்டு கைப்பக்குவம் செம்ம டேஸ்ட். எனக்கு அங்கே பிடிக்காத ஒன்றே ஒன்று என் சொத்த பொண்ணு, சிச்சி அத்தை பொண்ணு. அவள் பேர் என்னமோ வருமே, விசாகாவான். கணவன் டைரியை சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்து தோரணையாக படித்து கொண்டிருந்தவளுக்கு தன்னை பற்றி கூற வருகிறான் என்ற யோசனையில் உடனடியாக டைரியை மூடிவிட்டு நகத்தை கடித்து பேந்த முழித்தாள் விசாகா. ஐயோ, எப்படியும் இவர் என்னை கழுவி ஊற்றி மானத்தை தான் வாங்கி இருக்க போறாரு. இவளுக்கு தான் தெரியுமே, சிறுவயதிலிருந்து இருவருக்கும் ஆகவே ஆகாது என்று. பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று கோடு போட்டு பார்ப்பவனுக்கு பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு எந்த புக்கில் எழுதியிருக்கு? சரிதான், வேலையை பார்த்துட்டு போடா என்று திமிரு கொண்டிருப்பவளுக்கும் எப்படி ஒத்து போகும்? ஆனால் இதுதான் விதி போல. சுத்தமாக ஆகாத இருவரையும் திருமண பந்தத்தில் கட்டி போட்டு ஒருவருக்காக ஒருவர் அன்புக்காக ஏங்கி காதலுக்காக கெஞ்சி இப்படி முட்டி மோதி தெளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, விசாகா பொண்ணா? அது சரியான பேய். இப்போ கூட எங்கள் அத்தை முகம் எப்படி மங்களகரமாக இல்லை மகாலட்சுமி மாதிரி இருக்கும் தெரியுமா? புருஷன் இல்லைன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. அவ்வளவு லவ் எங்கள் மாமா மேலே. எங்கள் மாமா இறந்து போகும்போதெல்லாம் எனக்கு கவலை, எங்கள் அத்தை எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தான். 4 வயசு இருக்கும்போதே எனக்கு உண்டான கவலை அது. ஆனால் இந்த மூஞ்சி அப்படியே எங்கள் மாமா மூஞ்சி, ஆம்பளை மூஞ்சி. சரி பரவாயில்ல, ஆம்பளை மூஞ்சியாவே இருந்தாலும் என்ன, காதுக்கு தோடு, கைக்கு வளையும், கழுத்துக்கு செயின் எல்லாம் போட்டு இருந்தா சும்மா அம்சமாக இருப்பா தெரியுமா? லட்சணமான மூஞ்சி தான். ஆனால் தேவாங்க மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வெறும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்லேயும் முறைச்சிக்கிட்டு நிற்கிறா. இதில் எங்கள் அத்தை பெரியம்மாலாம் பண்ணுற பெரிய காமெடி என்ன தெரியுமா? அந்த உர்ராங்கோட்டானை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ மை காட், நினைச்சாலே அருவருப்பாக இருக்கு. சஜா, தப்பு. அம்மாவும் ஒரு பொண்ணு தான், இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் இவ மூஞ்சி லட்சணமாக தான் இருக்கும். வெள்ளையா வெள்ளேர்னு வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பா. அந்த வெள்ளை கொழுக்கு மொழுக்கு மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி, ஒத்த கல் மூக்குத்தி. அந்த காதுல சின்னதா ஒரு தொங்கட்டான் ஜிமிக்கி தோடு, கழுத்தை ஒட்டுன மாதிரி சின்ன செயின், நெத்தியில ரவுண்டா சிகப்பும் இல்லாம கருப்பும் இல்லாம ஒரு ஸ்டிக்கர் போட்டு, அப்புறம் கையில நிறைய கை ஃபுல்லா கலகலன்னு வளையல் போட வேணாம், சும்மா 2. அப்புறம் இந்த ஏஜுக்கு பாவாடை சட்டை போட்டுட்டு, அவ்வளோ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சுடிதார் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எங்க பொள்ளாச்சியில, அதுவும் எங்க ஏரியால என்ன ஃபேமஸ் தெரியுமா? மருதாணி தான். மருதாணி இல்லாத வீட்டு வாசல் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்க வீட்டுல இவன் மருதாணி வச்சு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. பேய் மாதிரி ஒரு நகம், அதுலயும் கலரா நெயில் பாலிஷ். அந்த நகத்தை எல்லாம் ஒட்ட நறுக்கிட்டு மருதாணி வச்சிருந்தானா அம்சமா இருந்திருப்பா. என்ன பண்றது, இதெல்லாம் நாம சொல்லவா முடியும்? சொன்னா மட்டும் அந்த பிசாசு கேட்கவா போகுது என்று கூறி முடித்திருந்தான் அன்றைய நாளை. படித்தவளுக்கு ஏதோ புதிதாக பருவத்திற்குள் நுழைந்தது போல தேகம் எல்லாம் சிகப்பேறி மருதாணிகள் வைத்து அரைத்தது போல முகம் சிவந்து இருந்தது வெட்கத்தில். வார்த்தைக்கு வார்த்தை திட்டிட்டே எப்படி வர்ணிச்சு எழுதியிருக்கான் பாரு பிசாசு. நீ மட்டும் என்னவா, நேர்ல பேசுறப்போ வாங்க போங்கன்னு மரியாதையா எட்டி நிக்க வச்சுட்டு இப்படி மனசுக்குள்ள வாடா போடுன்னு உரிமையா குறிஞ்சிட்டு இருக்க.
எது வாடா போடான்னு பேசுறதுக்கு பேரு உரிமையா கொஞ்சுறதுன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நேர்ல இயல்பாவே அவரை வாடா போடா வா போன்னு பேச வர மாட்டேங்குது. ஆனா மனசுக்குள்ள அவனை எப்படி வேணாலும் திட்டிக்கலாம்ல. தன் மனசாட்சி கூடவே பேசி கொண்டிருந்தவளுக்கு தூரத்தில் தன்னுடைய அலைபேசி அடிக்கும் ஓசை கேட்டது. அப்பொழுதுதான் நிகழ்வு காலத்திற்கு வந்தவள் சட்டென்று டைரியை மூடி அதே இடத்தில் வைத்துவிட்டு மணியை பார்த்தாள். மணி 4 நெருங்கியது. கணவன் தான் அழைத்து கொண்டிருந்தான். ஹலோ, என்னடி இத்தனை ரிங் போகுது? வீட்டுல ஒர்க் பண்றேன்னு ஓபி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியா? இப்பதான் கண்ணை சந்தேன். சரி சொல்லுங்க, எதுக்கு கால் பண்ணீங்க? மணி என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அகிலனை நானே கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு கூட ஒர்க் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து உன் கையால டீ குடிச்சா தேவலாம் போல இருக்கு. ஸோ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடவா? ஓகே ஓகே. என்னங்க? ஹலோ ஹலோ, இருக்கேன்டி, லைன்ல தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. ஐஸ்கிரீம் அது இதுன்னு கேட்பான். எல்லாம் வரப்போகுது, சளி பிடிச்சிக்கும். எக்ஸாம் வரப்போகுது, சளி பிடிச்சிக்கும். அதிகமாக வாங்கி தராதிங்க. ஏதாவது கேட்டானா அளவாக வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. அகிலனுக்கு தானே எக்ஸாம் இருக்கு, அளவாக ஐஸ்கிரீம் சாப்பிடட்டும். அகிலன் அம்மாவுக்கு ஏதும் இல்லையே. அகிலனோட அம்மாவுக்கு அவங்க எப்பவும் சாப்பிட்ற பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவாடி. அவன் குரலில் அத்தனை குலைவு. அவள் பக்கம் பெரும் அமைதி. ஐஸ்கிரீம் என்றதும் இருவருக்கும் என்ன நினைவு வந்ததோ அவர்களுக்கே வெளிச்சம். உங்க இஷ்டம். அத்தோடு அழைப்பை நிறுத்திவிட்டாள். ஏதோ புதிதாக வந்த தயக்கம், பயம் வந்து மனதை படபடவென்று அடித்து கொண்டது. வேகமாக அறைக்கு சென்றவள் முகம் கை கால் எல்லாம் கழுவிக்கொண்டு நேர்த்தியாக ஒரு சுடிதாரை எடுத்து அணிந்து அவன் கூறியது போலவே காதில் சிறு குமிழ் வைத்ததோடு கழுத்தில் செயின், கையில் 2 வளையல், எப்பொழுதோ கலட்டி போட்ட மெட்டி தூசி தட்டி எடுத்து அணிந்து பின்பு கொலுசையும் எடுத்து அணிந்து கொண்டவள் நெற்றியில் சிறிதாக பொட்டு வைத்துவிட்டு அள்ளி முடிந்திருந்த சிகையை கேட்ச் கிளிப்புக்குள் அடக்கிவிட்டு சிறிதாக லிப்பாம் எடுத்து உதட்டிற்கு பூசிவிட்டு கண்ணுக்கு காஜல் சகிதம் மேலிருந்து கீழ் வரை தன்னை ஆராய்ந்தவளுக்கு பரம திருப்தி. மூக்கு மட்டும் இந்த லீவ்ல போய் குத்திட்டு வந்துடலாமா என்று யோசித்து கொண்டிருக்க வாசலில் காலிங் பெல் அடித்தது. கதவை திறக்கவும் மகனை கையில் தூக்கி வைத்து கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்த வசந்த் கதவு பக்கம் திரும்பவும் சரியாக, அடி யாரது அங்கே, என் காதல் தேவதையா, போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா. தூரத்தில் எங்கோ கேட்ட பாடலில் வசந்த் முகபாவனையுடன் விசாகாவை பார்த்தான். வயசான காலத்துல வாலிப சோதனையா? உள்ள வாங்க. உதட்டை சுழித்து கொண்டு செல்லும் மனைவியை அப்பொழுதுதான் முழுதாக பார்த்தான். உதட்டில் என்னது வித்தியாசமா மின்னுற மாதிரி இருக்கு? யோசித்தவன் அவள் பின்னாலே சென்று, ஏண்டி 35 எல்லாம் ஒரு வயசாடி, அது இருக்கட்டும், மேடம் உதட்டில் ஏதோ மின்னுற மாதிரி இருக்கு, என்னன்னே சோதனை போட்டுருவோமா? கையில் பையன் இருக்கான், இறக்கி விடுங்க. அகிச்செல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. மகனை அறை நோக்கி அனுப்பிவிட்டு அவசரமாக மனைவியின் கையை இழுத்து கொண்டு கிச்சனுக்குள் சென்றான். என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய் கள்ளி, அழகா இருக்கடி, எனக்காக தானே அழகு பண்ணிக்கிட்ட. என்னடி அவசரம்? என் கையை உருவிட்டு போகவே குறியா இருக்கா? சொல்லு. இந்த அலங்காரம் பண்ணி இருக்கிறதெல்லாம் எனக்காக தானே, நான் பார்த்து ரசிக்க தானே. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். அலங்காரம் பண்ணிக்கிறது எனக்காக தான், என்னன்னா ப்ரெசண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக. அப்பட்டமாக புழுகியது பொய்க்கோழி அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனால் உன் கண்ணு சீக்கிரமாக நான் போட்டிருக்க லிப்பாம் அழிச்சு தொல்லடான்னு ஏங்குதே. ஐய, இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடின்னு நினப்பா? ஏஜ் ஆக தான் பொண்ணுங்க சும்மா நச்சுன்னு அழகாக மாறுறீங்க. ஆனால் அழகை ரசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னடி நியாயம்? ஜெர்சி பசு மாதிரி சும்மா கொழுன்னு இருக்கு அடி. விடுங்க ப்ளீஸ். அவன் பார்வையில் துகில் உரிந்தான். பாடுறா, உனக்கு இப்படி சினுங்கி கொஞ்சலாம் தெரியுமா? இப்படி சினுங்கிக்கிட்டே விடுங்கன்னு சொன்னால் இன்னும் இறுக்கி பிடிங்கன்னு அர்த்தமா என்பதோடு நில்லாமல் அவளை இறுக்கமாக தன் முழு மேனியும் அவள் மீது சாயும்படி இறுக்கி கட்டியவன் அவள் கன்னத்தையும் காது மடலையும் கவ்வி சுவைத்தான். இங்கே ஒருத்திக்கு வெகு நாட்கழித்து தாமரை முட்டில் ஈரம் சுரந்தது. குல்ஃபி, செல்லம், கொல்றடி என்று தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க வழி தெரியாதவன் அவளின் வெற்றியிடையை கை கொண்டு உணர்ந்து உதட்டை கவ்வி சுவைத்தான்.
ஸ்ட்ராபெரி பழம் போல அவள் இதழை விடாது உறிஞ்சியவன் அதுவும் அவள் பூசியிருந்த ஸ்ட்ராபெரி லிப்பாம் நறுமணம் நாசி ஏற கல்லுண்ட பூனையாய் கிறங்கி தவித்தான். எத்தனை தவறுகள் செய்து திரும்பி வந்தாலும் மன்னித்து ஏற்பது தாம்பத்தியத்தில் மட்டுமே சாத்தியம். அதற்காக தவறு செய்துதான் ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. பட்டவரை பார்த்து கூட புத்தி தெளியலாம். அத்தியாயம் 35. என்ன இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயே சுற்றி வரான்? இவன் வெளியில் கிளம்புனா தானே நான் டைரியை எடுத்து மீதியும் படிக்க முடியும். முதல் பக்கத்தில் ஏதோ கல்யாணின்னு வேற போட்டிருந்தாரே, யாரா இருக்கும்? இப்போ தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஸ்டேஜுக்கு வராரு. இன்னும் எத்தனை பேஜ் தாண்டுனா அந்த கல்யாணி யாரு என்னன்னு தெரியுமோ என்னவோ. எப்படியும் வீட்டில் அவர் இருக்கும்போது இதை எடுத்தால் தெரிஞ்சிடும். அவருக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் வீட்டில் இருந்து வேலை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? அந்த டைரியை படித்து முடிக்கிற வரைக்கும். இந்த ஹாரன் வேற ஃபோன் பண்ணுறப்ப நான் எடுக்கலைன்னு அவனை கேட்காம வீட்டில் இருந்து வேலை பார்க்க மெயில் போட்டுருக்கேன்னு அப்படி இப்படின்னு பச்சை பச்சையாக மெசேஜில் அசிங்கமாக பேசி வச்சுருக்கான். நல்ல வேலை பார்த்ததும் உடனே டெலீட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவர் எடுத்திருந்தார்னா பாவம் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார். நான் எப்போ அவர் ஹர்ட் ஆகிறத பற்றி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. மனதுக்குள் முணங்கி கொண்டே சமையல் கட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் விஷாகா. அண்ணே, உங்ககிட்ட நான் 1 வீக் பார்த்துக்கோங்கன்னு தானே விட்டுட்டு வந்தேன். இப்போ டீலர் சரியில்லை, கொட்டேஷன் தப்பாக போகுது அப்படின்னா என்னன்னே அர்த்தம்? வைங்க இந்த கிளம்பிட்டேன் வரேன், டென்ஷன் பண்ணாதீங்க. தன்னுடைய அறையிலிருந்து அலுவலக மேனேஜரிடம் ஏதோ காரசாரமாக விவாதித்து கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்புவதற்கு ரெடியாகி வந்திருந்தான் வசந்த். விஷா, ஆஃபீஸில் சில கொட்டேஷன் ப்ராப்ளம்டா, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். லஞ்ச்? இல்லைடா, அவ்வளோ நேரம் ஆகாது. நான் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு ஒரு 1-2 ஹவர்ஸில் வந்துடுவேன். அங்கிருந்து கிளம்புறப்போ கால் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜு திறந்து தண்ணீரை குடித்து கோபத்தை மட்டுப்படுத்தி கொண்டிருந்தவன் இவளின் இந்த கூற்றில் அப்படியே திரும்பி அவளை மட்டும் பார்த்து கொண்டே நின்றான். எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? என் பொண்டாட்டி காலெல்லாம் பண்ண சொல்கிறா. அதிசயமா? அது எப்படி சொல்வாள்? இருவருக்கும் தனித்தனியாக வீட்டு சாவிகள் இருப்பதால் நான் பூட்டியிருந்தாலும் நீங்கள் திறந்து கொண்டு உள்ளே வந்து விடுவீர்கள். உங்களின் டைரியை படிப்பதை பார்த்து விட்டீர்கள் என்றால் சொல்ல முடியும். அதனால் என்ன பதில் சொல்வது என்று முட்டை விழிகளில் முழித்து கொண்டிருந்தவளின் கண்களில் ஈரமுத்தம். குழுமையாக குடித்து கொண்டிருந்த ஐஸ் வாட்டரின் ஈரமும் சிலுசிலுப்பும் அந்த முத்தத்தின் வழியே அவள் கண்கள் உணர்ந்தது. ஏதாவது வாங்கணுமா? ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா குல்ஃபி? அவளின் காதோர முடியை ஒதுக்கிவிட்டு கொண்டே கேட்டான். ஆமாம், அதுக்கேண்டி இவ்வளோ திக்கிற? சொந்த புருஷன்கிட்ட தானே கேட்குற. ஃபோன் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். அங்கிருந்து கிளம்பும்போது கால் பண்ணுறேன், ஓகேவா? டேக் கேர் என்றவன் அவளின் இடையை கைவிட்டு இழுத்து நெற்றியில் இதமாக இதழ் பதித்துவிட்டு கிளம்பிவிட்டான். அவன் சென்ற பின்பும் அவன் இதழின் ஈரம் அவளின் ஆண்வாசமும் தன்மேல் அடிப்பது போல பிரம்மையில் இருந்தவள் பின்பு அவசரமாக ஓடி வந்து அந்த டைரியை மீண்டும் எடுத்தாள். அவள் படித்து முடித்த பக்கத்திற்கு அடுத்த பக்கத்தில் அந்த டைரியில் ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் ஹாய் மச்சி என்றுதான் ஆரம்பித்திருந்தது. அந்த டைரியை தான் அவன் அப்படி கூறுகிறான் என்பதும் புரிந்தது இவளுக்கு. ஹாய் மச்சி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனோம். ஐயோ, ராகிங் அது இதுன்னு கலாய்ச்சி எடுத்துட்டானுங்க. இத்தனைக்கும் கோவை பொள்ளாச்சி எல்லாமே கொங்கு ஸ்லாங்கில் தான் வரும். அப்படி இருந்தும் நான் பேசின பாஷையை வச்சு அவனுங்க என்னை தாளித்து எடுத்துட்டானுங்க. எனிவே, புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஜாலியாக போச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ராகிங்கில் தான் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் முதல்ல அனுபவிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி கோயட் தான், ஆனால் ரொம்ப பயமாக இருக்கு மச்சி. கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ ராயலாக இருக்குங்க. நானெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கேன் அந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில். அத்தோடு அன்றைய பக்கம் நிறைவடைந்தது. அப்போது காலேஜில் அவளை பார்க்கலையா? அப்போது கல்யாணி யாராக இருக்கும்? அவளோட பேஜ் எப்போ வரும்? நடுப்புற அதை மட்டும் தேடி படித்தா மற்றதெல்லாம் விட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்குமே. சரி, ஒவ்வொன்றா படிப்போம். எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு டைரி கனமாக இருந்தது. எப்போதான் இதை படித்து முடிக்கிறதோ.
பெருமூச்சு விட்டவள் அடுத்த பக்கத்தை திருப்பி மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தாள். ஹாய் மச்சி, நீயே எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு என்னதான் என்னோட சர்க்கிள் பொண்ணுங்களோட தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு குடும்பத்தை தாண்டி எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசவே வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் நான் எப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது? ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணுன்னு தான் என்னோட பெரிய ஆம்பிஷன், ட்ரீமு. என் எல்லா விஷயமும் எங்கள் அம்மா தான் இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் லைஃப்லையாவது இல்லை கல்யாண விஷயத்துலையாவது எங்கள் அம்மா கிட்டே எனக்கு பிடிச்ச பொண்ணு இது தி பெஸ்ட் அப்படின்னு காமிச்சணுங்கிறது ரொம்பவே ஆசை. அதுக்கு தான் நல்ல பொண்ணாக தேடிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசக்கூட தெரிய மாட்டேங்குது. கிட்டக்க வந்தாலே பயமாக இருக்குது. இதில் எத்தனையோ பொண்ணுங்க என்னை பார்க்குறாங்க. எங்கள் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கை காலெல்லாம் சிவரிங்க ஆரம்பிச்சிடுது. ஓடிடுவேன். இது என்ன வியாதியாக இருக்கும் மச்சி? இதுக்கு தீர்வு தான் என்ன? ஓஹோ, சார் அவ்வளோ நல்லவரா காலேஜில்? அப்போ அந்த கல்யாணி யாருடா? எவ்வளோ உருகி எழுதியிருந்த என்னை ஆளும் ராணி என் கல்யாணின்னு. சீக்கிரம் அந்த பேஜை கொண்டு வாடா. ஒரு மனமும் அந்த கல்யாணி யார் இவனுடைய காதல் கதையை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. ஆனால் மறுமணமும் தன் கணவனுடன் இன்னொரு பெண்ணை இணைத்து வைத்து பார்ப்பதற்கோ அவர்களின் வாழ்க்கையை படிப்பதற்கோ தன்னால் முடியுமா என்று கேள்வி கேட்டது. அப்போ என்னால் முடியவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் என்று யோசிக்கையில் மனம் துகள் துகளாக பெயர்ந்தது. எப்படியோ மச்சி, அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி என்எஸ்எஸ் கேம்ப் போகிறதுக்கு அனுமதி வாங்கிட்டேன். ஆனால் அது வரைக்கும் அம்மாவை போய் பொள்ளாச்சியில் இருங்கன்னு சொன்னால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா, இங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. 10 days நான் அம்மாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேனா இல்லை நான் எதுக்காக என்எஸ்எஸ் கேம்ப் போகிறேனோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேனான்னு தெரியல. ஆனால் பாரு மச்சி, கேம்ப் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை. நம்ம பொள்ளாச்சியை தாண்டி உள்ளே போகிற ஒரு சின்ன கிராமம் தான். ரொம்ப தூர ட்ராவல், ஆனால் ரொம்ப தூர ட்ராவல் தான். அங்கே போய் எங்களை என்னெல்லாம் வேலை வாங்க போகிறாங்களோ. பட் அங்கேயும் நான் ஒன்றை எடுத்துகிட்டு போவேன். எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக. பாடுறா, அவ்வளோ அம்மா பிள்ளையா இவர்? பின்ன அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. குடும்பம் நடத்தி இதோ பிள்ளையும் கொடுத்துருக்காரு. பின்ன அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டாரா என்ன? எப்படியோ காலேஜ் பஸ்ஸில் கேம்புக்கு வந்து சேர்ந்தாச்சு மச்சி. வாவ், வாட் எக்ஸ்பீரியன்ஸ்! கேம்ப் மாதிரியே இல்லை. பசங்க கூட வர்றது ஒரு தனி ஃபீல் தான். நல்ல வேலை கேர்ள்ஸ் எல்லாம் தனி பஸ் மாற்றிட்டாங்க. இங்கே டிரைவரும் பாயா, கூட வந்த சாருமா. ஸோ ஆளான தாமரையிலேருந்து இருக்கிற அத்தனை ஐட்டம்ஸ் அங்கும் போட்டு இறக்கி குத்துனாங்க பாரு பசங்க. வாவ், என் லைஃப்பில் இந்த மாதிரி பெஸ்ட்டான டே நான் கடந்ததே இல்லை. செம்ம ஜாலியாக இருந்தது. அதுலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு கேம்ப் 10 நாள் எப்படி போகணும். பட் முக்கியமான விஷயம், காலையில் மத்தியானம் நைட் நான் அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹஹா, ஆளான தாமரை பாட்டுக்கு இவனுங்க ஆடுனானுங்களா, லூசு பசங்க. வாவ் மச்சி, நான் சொன்னேன்ல இந்த கேம்ப் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு. இன்னும் நாங்கள் நாளைக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா டவுன்லேயும் டிக்கெட்டுக்கு காசு கலெக்ட் பண்ணி அந்த டிக்கெட்டில் வர பணத்தை அங்கே இருக்கிற ஜிஹெச்சுக்கு அந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த டிக்கெட் காசு டொனேட் பண்ண போகிறோமா. வாவ், எங்கள் காலேஜை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்கு மச்சி. ஒன் மோர் திங், என்ன தான் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் என் சார்பாக அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் மணி வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அரசு ஸ்கூலுக்கு எல்லாம் நான் டொனேட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுருக்கேன். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு போக போகுது. ஓகே, பாய். அடடே, அந்த காலத்து அன்னை தெரசாவா என் புருஷன்? பரவாயில்லையே, பயலுக்குள்ளே நிறைய நல்ல கேரக்டர் இருக்கும் போல். இப்போ டைரி படிக்கும்போது தான் இதெல்லாம் தெரியுது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானா இருக்கும்? அவனுக்கு அவன் குரலுக்கு பாடுவானா தான் இருக்கும். டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா என்ன? ஒரு தடவை கூட ஒரு ஸ்டெப் போட்டு நான் பார்த்ததில்லையே. மச்சி,
சூப்பர் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? நான் பாட்டு தான் பாட போகிறேன். அது என்ன பாட்டுன்னு நான் ஸ்டேஜ் ஏறி பாடிட்டு வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் அதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்துக்காக பழைய கால நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒரு சூப்பர் ராமராஜன் பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் சி டுமாரோ. ஏய் சூப்பருங்க, பாடுவீங்களா? இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட என்கிட்ட பாடி காட்டவே இல்லை. எனக்கு பாடினா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதுவும் பசங்க பாடுற வாய்ஸ் இருக்கே, மெய் மறந்து கேட்டுகிட்டே இருக்க தோணும். ஈவன் நான் ரொம்ப அடிக்ட் கூட ஆகுவேன். அப்படித்தானே ஹாரூன் கிட்ட விழுந்தது என்று யோசித்தவளுக்கு அந்த கால நினைவை நினைத்து கண்களின் ஓரம் கண்ணீர் எட்டி பார்த்தது. மனது பாறாங்கல்லாய் கனத்தது. அத்தியாயம் 36. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ என்ற இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடிய பாடலை தான் அங்கு கேம்பில் மேடை ஏறி பாட ஆரம்பித்தான் வசந்த். மாலை தானே கேம்பில் ப்ரோக்ராம், அதனால் காலை தூய்மை பணியில் இருந்தார்கள் அந்த கேம்ப் மாணவர்கள். அதில் மரத்தின் கீழே சருகாக கொட்டி கிடக்கும் இலைகளை எல்லாம் கூட்டி அள்ளி ஒரு இடத்தில் சேர்த்து நெருப்பு மூட்டி கொளுத்துவது யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் அதைத்தான் செய்து கொண்டிருந்த வசந்திற்கு திடீரென முதுகில் மூச்சு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது. ஐயோ டே யாராவது காப்பாத்துங்கடா, நிமிர முடியல, முதுகு வலிக்குது, மூச்சடைக்கிற மாதிரி இருக்கு. என்னடா பண்றீங்க, வந்து தொலைங்கடா. ஹஹா, பட்டணத்து பையனுக்கு மூச்சு பிடிச்சிருக்கு போல. தம்பி வா, இப்படி இந்த திண்ணையில் உட்காரு. மூச்சு பிடிப்புக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம், சுலபமாக எங்கள் முறையில் எடுத்து விடுறோம். ஐயோ பாட்டி, நீங்கள் எதுவும் பண்ணி உங்களுக்கு ஏதாவது முடியாமல் போகிட போகுது. உங்களை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையாவது கூப்பிட்டு விடுங்க, நான் அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்கு போய் சேர்ந்துடுறேன். என்ன தம்பி நீ உடம்பெல்லாம் கல்லு கணக்காக வச்சிருக்கிற, இப்படி சாதாரண மூச்சு பிடிப்புக்கே தசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அப்படி கொஞ்சம் உக்காரு. தாய் கல்யாணி, மூச்சு பிடிச்சிருக்கு, இங்கே ஒரு தம்பிக்கு ஆழமும் சொம்பு எடுத்துட்டு வா. எது சொம்பா? அதை கொண்டு முதுகுல அடிப்பாங்களோ? ஐயோ, இன்னும் வலி உயிர் போகுமே. இந்த பாட்டி விடுனாலும் விட மாட்டேங்குது. யாரோ கல்யாணின்னு சொல்லிச்சு, படித்த புள்ளன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் பேசி இந்த பாட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். பாட்டி, கற்கண்டு குரலில் வந்து நின்றாள் கல்யாணி. அவளை பார்க்க முடியாமல் இப்படி கூன் போட்டு இருக்கும் தன்னுடைய இயலாமையை சபித்தவனாக அவளை செல்வதற்குள் எப்படியேனும் சரிப்படுத்தி பார்த்து விட வேண்டும் என்றுதான் மெல்ல கூன் போட்டுக்கொண்டே நடந்து வந்து பாட்டி சொன்ன இடத்தில் சற்று சாய்வாக அமர்ந்தான். இங்கே உட்காரியா, வா. நிமிர முடியாமல் கடினப்பட்டு நிமிர்ந்தவன் எதிரே திண்ணையில் அமர்ந்திருக்கும் பம்பட்டம் காதில் தொங்க, ரவிக்கே இல்லாமல் வாயெல்லாம் பொக்கை வாயாக ஊதினால் கீழே விழுந்து விடுவது போல எண்ண முடியாத அளவிற்கு முகத்தில் சுருக்கங்களை தாண்டி பளிர் புன்னகையோடு இருந்தார் அந்த மூதாட்டி. ஐயோ, கிளவி புரியாம பேசுதுன்னு சொல்லிட்டேனே. இந்த வயசுக்கெல்லாம் நம்ம உயிரோட இருப்போமான்னு கூட தெரியல. ஸ்ட்ராங் லேடி தான். அந்த புன்னகையில் என்ன கண்டானோ மெய்மறந்து அந்த பாட்டியின் அருகில் போய் அமர்ந்து விட்டான் வசந்த். கரைத்த ஆழத்தை நீட்டியது ஒரு சோளத்தட்டை கரம். அப்பொழுதுதான் அந்த கல்யாணி யார் என்று நிமிர்ந்து பார்த்தான். 10 வயது குமரியாக தாவணியில் தன் திமிரி நிற்கும் அங்கங்களை கடினப்பட்டு மறைத்து அழகாக தாவணி கட்டியிருந்தாலும் அவளின் வனப்புகளும் செழிப்புகளும் அவளுக்கு கிராமத்து கட்டை என்பதை சொல்லாமல் சொல்லியது. பார்க்க 2 கண் போதவில்லை வசந்திற்கு. அந்த ஆழத்தை வாங்கிய பாட்டி அதை 3 முறை சுற்றி பிறகு கல்யாணியிடமிருந்து வாங்கிய சொம்பில் துணியை சிறிதாக கிழித்து எரித்து போட்டு அந்த ஆழத்தின் மேலே அந்த சொம்பை கவிழ்த்து வைத்து பின்பு அப்படியே அந்த சொம்பை எடுக்கும் பொழுது வசந்தின் முதுகிலிருந்து நெட்டை சத்தம் அவனுக்கே கேட்டது. அது போக மூச்சு பிடிப்பும் சீராகி மூச்சு விடவும் முடிந்தது. பிரமித்து போய் அமர்ந்திருந்தான். இந்த காலத்தில் இதற்கு என்று எத்தனை மாத்திரை மருந்துகள் எல்லாம் உள்ளன. ஆனால் வெறும் சுண்ணாம்பும் மஞ்சளும் கலக்கிய தட்டு தண்ணீரில் வெறும் சொம்பை வைத்து கொண்டு அதில் நெருப்பு மூட்டி இந்த கிளவி செய்யும் சாகசம்தான் என்ன? 10 நிமிடத்தில் என் மூச்சு பிடிப்பு சரியாகிவிட்டதே என்று பரவசப்பட்டவன் எழுந்து நின்று தன்னை மறந்து இடுப்பை வளைத்து கை காலை தூக்கி மேலே கீழே என்று குரங்கு சேட்டை செய்து கொண்டிருந்தான்.
இவனின் சேட்டையிலும் சந்தோஷத்திலும் அந்த கிழவி தன்னுடைய பொக்கை வாயால் சிரித்து கொண்டிருந்தது. பாட்டியின் சிரிப்பில் லயித்த பேத்தி அவளும் பச்சரிசி பற்கள் தெரிய சிரித்து விட்டாள். அவளின் சிரிப்பையே ஒரு நிமிடம் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு பாட்டியிடம் கூறுவது போல் மாலை நாங்கள் நடத்தும் கலை நிகழ்ச்சி இருப்பதாகவும் தான் பாட்டு பாட போவதாகவும் வந்து விடுங்கள் என்று குறிப்பாக அவளிடம் கஞ்சாடியில் கூறிவிட்டு சென்றான். திரும்பி சென்றவனுக்கு மனம் முழுக்க கல்யாணிதான் நிறைந்திருந்தாள். அவளின் பார்வை சொல்லியது கண்டிப்பாக தன்னை தேடி வருவாள் என்று. ஆனால் அவனுக்கு இவன் என்னதான் அழைத்து விட்டு கஞ்சாடியில் உரிமையாக கூறிவிட்டு செல்கிறான். செல்லலாமா வேண்டாமா? பட்டணத்து பிள்ளையை நம்பி எத்தனை பேர் இங்கு வாழ்க்கை தொலைத்திருக்கிறார்கள். நாமும் அந்த வரிசையில் சேர வேண்டுமா என்று ஏதேதோ யோசித்தவளுக்கு, நீ என்ன ரொம்ப யோசிக்கிற? அவர் இருக்க போறது ஒரு 10 நாளைக்கு. அவருக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டியது இந்த கிராமத்து மக்களான நம்ம கடமை. அவ்வளோதான். ரொம்ப யோசிச்சு நீ மனசுல ஆசையை வளர்த்துக்காத. அந்த பையனுக்கு ஆசையை வளர்த்து விட்டுறாத என்றவள் இயல்பாக இருப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டாள். ஸ்பீக்கரில் இவனின் குரலில் பாட்டை கேட்டவளுக்கு அவ்வளவு நேரம் இருந்த தயக்கம் எல்லாம் எங்கு சென்றதோ. பாட்டியிடம் தான் அந்த கச்சேரி நடக்கும் இடத்திற்கு சென்று வருகிறேன் என்று மெல்ல கூறிவிட்டு கிளம்பினாள். பாதந்தொடும் பூங்கொலுசு தான தந்தனத்தோம் பாட வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட. பாதங்களை பார்த்ததுமே பார்வவல்லிய மேல வேதனைகள் மாத்தி விடும் அவ விரிஞ்ச செண்பக சோழ. பூத்ததையா பூவு, அது கையழகு. தூக்குதையா வாசம், அது மெய்யழகு. கண்கள் இரண்டும் சுழன்று கொண்டே இருந்தது. அவள் எங்காவது இருக்கிறாளா? இருக்கும் கூட்டத்தின் நடுவே அங்கு வேறு ஏகப்பட்ட தாவணிகள், இளம் பிள்ளைகள். இவர்கள் கேம்ப் என்று வந்தது முதல் இளவட்ட பிள்ளைகளை வெளியே அனுப்பாமல் இருந்தார்கள் அவர்களின் பெற்றோர்கள். காலம் கெட்டி கிடக்கிறது. 10 நாள் என்று தங்கள் குடும்பத்தை பொங்கல் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் என்ற எண்ணம்தான். ஆனால் இன்று எல்லாம் மறந்து இவர்களின் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பெற்றோர்களிடம் வந்திருந்தது அத்தனை தாவணி சிட்டுகளும். அதில் தன் மனதை தொட்ட சிட்டுவைதான் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஸ்பீக்கரின் அருகில் ஒரு மூலையில் இவனுடைய காந்த குரல் தன் காதுகளுக்கு உள்ளே சென்று மூளை வரை நுழைந்து இதயத்தை மயிலிறகாக வருடுகிறது என்பதை சொல்லாமல் சொல்லியது. அவள் கண்ணை மூடி கால்களில் தாளம் தட்டி கொண்டு அவனின் குரலை ரசித்து கொண்டிருந்த விதம். நான் வந்தேன் வாழ்த்தி பாட, நல்லதை சொன்னேன் ராகத்தோட, கண்டேன் சீதை போல, கண்டதும் நின்னேன் சீலையை போல, இந்திரலோகம் சந்திரலோகம் சுந்தரலோகம் போற்ற. வசந்த் குரலில் அத்தனை துள்ளல் அவளின் தரிசனத்தில். கோடைமலை கொண்டு வரும் கூந்தல் என்கின்ற மேகம், ஜாடையில் ஏந்திவிடும் தாகம் என்கின்ற மோகம். கோடையில் ஒருத்தியம்மா கோலமையில் ராணி, ஆடிவரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவளை போல பேர் வருமா என்றவன் பாட்டை நிப்பாட்டி விட்டான். அவ்வளவு நேரம் கண்ணை மூடி ரசித்து கொண்டிருந்தவள் பாட்டு முழுவதுமாக முடியவில்லை. ஆனால் தடைப்பட்ட கோபத்தில் மைவிழி திறந்து சீறி மேடையை பார்த்தவளுக்கு அவன் தன்னுடைய தாடையில் உள்ள குழி தெரிய வெண்பற்கள் பளிச்சிட சிரித்து ஒற்றை கண்ணை மட்டும் அடித்து வைத்தான். வசந்தின் இந்த அதிரடியில் முகமெல்லாம் சிவப்பு ஏற சற்றென்று தலையை தாழ்த்தி மெல்ல இதழ்களுக்கும் நோகாமல் இதழ் கடித்து சிரித்தாள் பாதை. நல்ல பளிங்கு போல சிரிப்பு, மனச பறிக்கும் பவள விரிப்பு, விளங்கிடாத இனிப்பு, விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு. சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ, அவ மேலழகும் தண்ட காலழகும். தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். இந்த வரிகளை பாடும் பொழுது அவளை ஒரு மார்க்கமாக மேலிருந்து கீழ் வரை பார்த்து புருவத்தை ஏற்றி இறக்கி இந்த வரிகள் அத்தனையும் உனர்க்கே சமர்ப்பணம் என்கின்ற ரீதியில் கஞ்சாடையிலேயே ஜாடை காட்டி பாடி முடித்துவிட்டு இறங்கி வந்தான் வசந்த். அவனின் இந்த சேட்டைகளும் ரசிக்கும்படியாக இருந்தது. அவனின் குரலுக்கும் ரசிக்கும்படியாக இருந்ததால் யாருக்கும் இது விகல்பமாக தெரியாததால் கூட்டத்தில் கரகோஷம் வானை முட்டியது. இதையெல்லாம் அன்றைய நாளுக்கான டைரியில் கூறி முடித்திருந்தான் வசந்த். படித்து கொண்டிருந்தவளுக்கு கண்ணை ஏதோ மறைக்க மெல்ல தன் நடுங்கும் விரல் கொண்டு டைரியை மூடி வைத்துவிட்டு கண்ணை தொட்டு பார்த்தாள். ஓ, அழுக வருதா? சரிதான். விரக்தியாக சிரித்து கொண்டவள் டைரியை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு இதற்கு மேல் நின்று படிப்பதற்கு மனமில்லை என்பதால் அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டத்தை பார்த்து எதையோ யோசித்து கொண்டிருந்தவளின் முன்னே மனசாட்சி எகிரி குதித்து வந்து கேள்வி கேட்டது.
எதுக்கு இப்போ அழுது ஓவரா சீன் போட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? என் புருஷன் இன்னொரு பொண்ணை இந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காருன்னா என் மனசு வலிக்காதா? அடேப்பா பரவாயில்லையே. அவன் எப்போ உனக்கு புருஷன் போஸ்டர் எல்லாம் கொடுத்தா? அவனுக்கு எப்போ? புருஷனா நினைக்காம தான் அவனை விட்டு போகாம குடும்பத்திலயும் அவனை விட்டு கொடுக்காம இங்க உட்காந்துட்டு இருக்கேனா? கரெக்டு தான். ஒருவேளை அவனை நீ லவ் பண்றியோ? சாச்சா லூசா நீனு. அது எப்படி ஒரே டைம்ல 2 பேரை லவ் பண்ண முடியும்? நான் தான் ஏற்கனவே ஹாரூனை லவ் பண்றேனே. இதுவும் சரிதான். ஹாரூனை லவ் பண்ற நீ அவன் சொந்த பொண்டாட்டி ஆயிஷா கூட குடும்பம் நடத்துன்னு இப்படி அவனை விட்டு கொடுத்துட்டு ஒரு வாரமா வீட்டில் இருக்க முடிவு பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவியா எப்படி வாழ்வது என்கிற வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்க. மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் இல்லாம தானே இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா இப்போ டைரியில இருக்கிறது உன்னோட புருஷனோட கடந்த காலம் தானே. அதை கூட ஏத்துக்க முடியாம அழுதுட்டு இருக்க. அப்ப நீ யாரதான் லவ் பண்ற? நீயே சொல்லு. அது எப்படி வசந்த் மேல எனக்கு இருக்கிறது லவ்னு ஒத்துக்க முடியும்? இதுக்கு மேல விளக்க என்னால முடியாது. தேவையில்லாம நீயும் போட்டு குழப்பிட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே பாவத்துக்காக என்னையும் போட்டு குழப்பாத தாயே என்று மனசாட்சி கூறிவிட்டு சென்று மறைந்தது. கையில் வைத்திருக்கும் மொபைலின் வைப்ரேட்டில் அதிர்ந்து நிமிர்ந்தவள் வசந்தான் அழைத்து கொண்டிருந்தான். ஹலோ குல்ஃபி, கிளம்பிட்டேன்டா. ஆஃபீஸ்ல இருந்து கடையில் என்ன வேணும்னு சொன்னினா வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் 1/2 hourல வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஒன்றும் வேண்டாங்க, வாங்க போதும். சினுங்களாக வந்த மனைவியின் குரலை நெற்றி நீவி யோசித்தவன், ஏய் என்னடி வேணும் சொல்லு, எதுக்கு இப்போ கோச்சுக்கிற? நான் கோச்சுக்கிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தனை ஆச்சரியம் கணவன் புரிதலில். ஏண்டி அதான் உன் குரல்லையே தெரியுதேடி. அடியே நான் ஏகப்பட்ட ப்ரெஷர்ல வந்துட்டு இருக்கேன். நீ என்ன வேணும்னு சொல்லு, கடையை தாண்டதுக்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஒன்று வேணாம், நீங்க பத்திரமா வீட்டுக்கு வாங்க, அது போதும் என்றவள் சற்றென்று அழைப்பை அணைத்து விட்டாள். இவளை வச்சுக்கிட்டு தலையில் தட்டி கொண்டவன் எப்பொழுதும் அவள் வழக்கமாக செல்லும் பேக்கரிக்கு சென்று அவளுக்கும் மகனுக்கும் பிடித்த வகையில் சில துரித உணவுகளையும் ஜூஸ் வகைகளையும் அவளுக்கு மட்டும் தனியாக டார்க் சாக்லேட்டும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான் வசந்த். அத்தியாயம் 37. ஹாய்ங்க, உங்க பேரு கல்யாணின்னு பாட்டி கூப்பிடும் போது தான் பார்த்தேன். என் பேரு என்னன்னு தெரியுங்களா? பாரா, என்னன்னு சொல்லுங்க கேட்போம். வசந்த் தன் 2 கைகளாலும் தாவணியின் நுனியை திருகி கொண்டே தயங்கி அவன் பெயரை உரைத்து விட்டவள் மெல்ல நாக்கை கடித்து கீழே குனிந்து கொண்டாள். உங்க குரல்ல என் பேரு ரொம்ப அழகா இருக்குங்க. நான் கிளம்புறேன். என்ன அவசரம்? இருங்க, நான் இது போல யார்கிட்டையும் பேசினதே இல்லை. ஐ ஃபீல் வெரி குட். ஐயோ முழியப்பாரு, கொல்றா. மனதுக்குள் புலம்பிக் கொண்டு, சரி உங்களை பத்தி சொல்லுங்க. அது யாராவது பார்த்தா தப்பா பாத்திக்கிட்ட போகணும். முகத்தை அழுவது போல் வைத்து கொள்பவளிடம் அதற்கு மேல் நிறுத்தி வைத்து பேசுவதற்கு இவனுக்கும் மனமில்லை. இதுவரைக்கும் எந்த பெண்ணிடம் இப்படி பேசியதில்லை என்பதனால் புதிதாக இருந்தது. அதை காட்டிலும் தன் மனம் கவர்ந்தவளின் சிறு முக சுளிப்பு கூட தாங்க முடியவில்லை. சரி போங்க, அழுதுறாதீங்க, மனசு தாங்காது. ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோன்ல பேசிப்போம். யாருக்கும் தெரியாதுல்ல. என்கிட்ட ஃபோன் இல்லையே. உஃப், பெருமூச்சு விட்டவன் அங்கிருந்து சென்று விட்டான். செல்லும் அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவனை கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்று அழுகையாக வந்தது. இருந்தும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் பார்த்து விட்டால் அடுத்து நம்முடைய கஞ்சிக்கே வழி இல்லாது போய்விடுமே என்று தன்னுடைய நிலைமை புரிய அவளை நினைத்து அவளுக்கே கழிவிறக்கம் தோன்ற விசும்பலுடனே உள்ளே சென்று வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். டேய் வசந்த், எங்கடா போன? கேம்புக்கு வந்துட்டு நீ ஒரு மார்க்கமா தாண்டா சுத்துற. அடிக்கடி சொல்லாம கொள்ளாம தனியா கலண்டு போயிடுற. வசந்தின் சக நண்பன் தான் கேள்வி கேட்டான். அன்று பாடியதிலிருந்து அதற்கு அவள் கொடுத்த பாவனையிலிருந்து அவளை பார்ப்பதற்கு என்று தனியாக சென்றவன் பாட்டி இல்லாமல் அவளை பார்க்க முடியாமல் திரும்பி வந்து விட்டான். இதோ இன்றும் தனியாக சென்றவன் அப்படி இப்படி என்று அவளை தனியாக பார்த்து பேசியும் விட்டான். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எதுக்குடா? போக போக புரியும். சரி, நம்ம கேம்ப் போட்டு இந்த கிராமத்தை தூய்மை செய்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். இங்க நிறைய பிள்ளைங்களுக்கு திறமை இருக்குது, அதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு போட்டி வச்சா என்ன? என்ன திறமை, என்ன போட்டி?
டேய், நீ மார்னிங் வெளியில போக மாட்டியா? ஏர்லி மார்னிங் வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு வாவ் கலர்ஃபுல் தெரியுமா? ஸோ அண்ட் ஸோ கோலப்பட்டி வச்சு யாரோட கோலம் ரொம்ப அழகா இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். என்ன ப்ரைஸ்? அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆண்ட்ராய்டு மொபைல், செகண்ட் ப்ரைஸ் உங்கள் இஷ்டம்தான். ஆனால் 3 ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வச்சு மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டா ஐடியை அவங்க பர்மிஷனோட ஃபோட்டோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம காலேஜுக்கும் பெருமை. என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளவு நேரம் இவன் பேசுவதை நக்கலாகவும் கிண்டலாகவும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நண்பர்கள். அவர்களை தொடர்ந்து இவர்களோடு வந்து மாட்டிக்கொண்ட அந்த பாவப்பட்ட வாத்தியாரும் கேள்வி எழுப்பினார். அதெல்லாம் சரி, அதென்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு மட்டும் மொபைலு? நீ ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்குது. என்னடா விஷயம்? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்காக செய்வீங்களா மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மொபைலுக்கு மட்டும் நான் ஸ்பான்சர் பண்ணிடுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் என்ன வேணாலும் கொடுங்க. எதுவுமே கேட்காத ஒருத்தன் இந்த கேம்ப் வந்ததுலேருந்து என்னென்னவோ கேட்டுட்டு இருக்கான். சரி, போய் தொலை, செய்கிறோம். நாளைக்கு காலையில் அந்த போட்டி ஆரம்பிக்கிறோம். ஓகேவா பாய்ஸ்? சொன்னதோடு இல்லாமல் அத்தனை ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்று காலை அங்கு இருக்கும் மகளிர் அணிக்கு கோல போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கிராமத்தில் மொத்தமாக இருப்பதே ஒரு 4 தெருவுதான். அதில் பொறுக்கி எடுத்தாலும் 15 தாவணி பெண்கள் தான் இருப்பார்கள். அவர்களுக்குள் போட்டி நடத்தினால் எப்படியும் தன்னவள் தான் முதல் பரிசு பெறுவாள். அவன்தான் இங்கு வந்ததிலிருந்து அவளை பார்ப்பதற்கென்று அலாரம் வைத்து எழும்பி அவள் வீட்டு வாசலில் கோலம் போடும் அழகை ரசித்திருக்கிறானே, அந்த நம்பிக்கையில் தான் அவள்தான் முதல் பரிசு எப்படியும் போட்டி பெறுவாள் என்று போட்டி வைக்க கேட்டான். வேறு எந்த வகையிலும் அவளிடம் கைபேசியை கொடுத்து விட முடியாது. அவள் போட்டிக்கு வரமாட்டேன் என்றவளை கண்ணால் மிரட்டி வர வைத்து, அது மட்டுமா, கூடுதல் தகவலாக முதல் பரிசு நீதான் பெற வேண்டும் என்ற கண்டிப்பான வற்புறுத்தல் செய்திருந்தான். போட்டி ஆரம்பமானது. ரேடியோ ஸ்பீக்கரில் உற்சாகமான பாடல்கள் ஒலிக்க கலந்து கொண்ட பெண்கள் அத்தனை பேரும் தாவணியை இடுப்பில் சொருகி கொண்டு தங்கள் கைவண்ணத்தை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் திடலில் கோலங்களாக வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். எதை பற்றியும் கவனிக்காமல் கோலத்திலேயே மூழ்கி இருந்தவளை தன்னுடைய கேமராவை தூக்கி சுத்தி சுத்தி படம் பிடித்து கொண்டிருந்தான் வசந்த். கலைவாணியின் பக்கத்தில் யாரையும் வரவிடாமல் அவன் ஒருவன் மட்டுமே அவளை படம் பிடித்து கொண்டிருந்தான். இவனின் போக்கை யோசித்த நண்பர்கள், நண்பன் வசமா சிக்கிட்டான் போலவே என்று உள்ளுக்குள் சிரித்து மற்ற பெண்களை எந்தவித வன்மமும் இல்லாமல் அவர்களின் திறமைகளை மட்டும் படம் பிடித்து காட்டும் நோக்கில் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். இதோ போட்டி முடிதாயிற்று. நடுவராக அவர்களின் ஆசிரியராக வந்தவர் தான் பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அதுவும் வசந்தின் வற்புறுத்தலினால். உன் காதலுக்கு என்ன ஏண்டா பாடா படுத்துற? அந்த பொண்ணுக்கு தானடா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். ஏண்டா என் உயிரை எடுக்கிற? சார், எனக்காகலாம் நீங்கள் பேச வேண்டாம். நீங்களே யோசிச்சு இந்த கோலத்தில் ஒரு ப்ரைஸ் கொடுங்க. நிஜமாலுமே கலைவாணி போட்டிருந்த கோலம் தானே அழகாக இருந்தது. இல்லைன்னு நான் எப்படா சொன்னேன்? நிஜமாலுமே அந்த பொண்ணு போட்டு இருக்க கோலம் தான் அழகாக இருக்குது. ஏண்டா படுத்துற? கொஞ்சம் என்னையும் பேச விடேண்டா. காலையிலிருந்து ப்ரொஃபஸர் காதில் ரத்தம் வர கலைவாணியின் கோல புகழாரம்தான் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அதிலேயே பையன் வலுவாக மாட்டிக்கொண்டான் என்றாலும் கிராமத்து பெண் எப்படி இதற்கெல்லாம் சம்மதித்தாள் என்று யோசனையாக இருந்தாலும் வசந்த் எப்படிப்பட்ட ஒழுக்கமான நல்ல பையன் என்பதால் வேறு எந்த இடையூறும் இல்லாமல் அவனுடைய பர்சனல் வாழ்க்கையை அதில் தலையிட நாம் யார் என்பது போல் ஒதுங்கி கொண்டார். கலைவாணி அழகான மயில் வரைந்து அந்த மயில் தொகையை விரித்து ஆடுவது போலவும் அதை அருகில் சின்ன பெண் ஒருத்தி அமர்ந்து ரசித்து கொண்டிருப்பது போலவும் ரங்கோலி கோலம் வரைந்திருந்தாள். வசந்திற்காக இல்லாமல் அனைவருக்குமே அந்த கோலம் தான் வெகுவாக ரசிக்கும்படியாக இருந்தது. அதுவும் மற்ற பெண்களோ 2 பெண்களாக தங்களுக்கு துணை வைத்து கொண்டு கோலமிட, ஒருவர் கலர் கொடுக்க ஒருவர் என்றிருக்க கல்யாணி மட்டும் வேர்த்து ஒழுகி தன்னுடைய தாவணி நனையும் அளவிற்கு அவள் ஒருத்திய அத்தனை பெரிய கோலத்தையும் வரைந்து அதற்கு வண்ணமும் தீட்டியிருந்தாள். அவளின் முயற்சியே அங்கு பெரும் கரகோஷத்தை பெற்றது. அதிலும் முழுதாக முடித்த ஓவியம் அத்தனை அழகாக இருந்ததனால் ஒரு மனதாக அவளுக்கே முதல் பரிசு கொடுக்கப்பட்டது. போனை கையில் வாங்கி முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தவள் தனக்கு இதை உபயோகப்படுத்த தெரியாது என்று தயங்கி கூறிவிட்டாள். உடனே பொறுக்குமா நம் ஆண்மனம்? இதுவரை பெண்கள் இருக்கும் திசை பக்கம் கூட செல்லாதவன், எந்த உதவியும் கேட்டு செல்லாதவன் வேகமாக ஓடி தன் சக தோழிகள் இருக்கும் இடத்தில் காலில் விழுகாத குறையாக
அக்கா 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 ஹெல்ப் பண்ணுங்கக்கா, ஒரு பொண்ணுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண சொல்லி கொடுங்கக்கா. டேய், நீ லவ் பண்ணுறத கூட நாங்கள் பொறுத்து போவோம்டா, ஆனால் உன் கிளாஸில் இருக்கிற உன்னை விட ஒரு வயசு சின்ன பிள்ளையா இருக்கிற எங்களை போய் அக்கா அக்கான்னு இப்படி கெஞ்சிட்டு இருக்க பாரு, இதை மட்டும் எங்களால் தாங்கவே முடியல. ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறோம், தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிட்டு மானத்தை வாங்காத, போட அங்கிட்டு என்று சலிப்பது போல் கூறிவிட்டு கல்யாணிக்கு பரிசாக கொடுத்த போனை எடுத்து சொல்லிக் கொடுப்பதற்கு முனைந்தார்கள். அது ஏற்கனவே சிம் ஏற்றப்பட்டு வசந்த் நம்பர் மட்டும் இன்னும் பிற செயலிகள் இருப்பதை கண்டவர்கள் கோரஸாக தூ என்று துப்பினார்கள் வசந்தை பார்த்து. அசடு வலிந்து தூண் மறைவில் நின்று இவர்கள் கல்யாணிக்கு எவ்வாறு போன் உபயோகப்படுத்த சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை மறைவாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா கல்யாணி? இப்படிதான் யூஸ் பண்ணணும், ஒன்றும் பயம் கிடையாது. இனி பழக பழக நிறைய கற்றுக்கலாம். இந்த கிராமத்திலே இருந்து என்ன பண்ண போற? உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீ எல்லாம் கண்டிப்பாக வெளியில் வரணும். கிராமத்தை தாண்டி வந்து எவ்வளவோ சாதிக்கணும். உனக்கு அடுத்து உள்ளவங்களை நீ தான் வெளியே கொண்டு வர உதவணும். அதனால் இதுக்கே பயப்படாத. சரிங்கக்கா. ஹஹா, உனக்கு நாங்கள் அக்காவா? அப்புறம் ஒரு விஷயம் உன்கிட்ட சீக்கிரம் சொல்லணும். அந்த தூண் மரவில் ஒருத்தங்க எட்டி எட்டி உன்னை பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் யாருன்னு தெரியுமா? வசந்த் சார். எதே, அவன் உனக்கு சாரு, அவன் கூட படிக்கிற நாங்கள் உனக்கு அக்காவா? சரிதான், அவன் ஒரு கிறுக்கில் தெரிஞ்சானா நீ இன்னொரு கிறுக்கில் இருப்ப போல. அந்த வசந்த் சாருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த ஃபோனை கொடுக்கறதுக்காக தான் பாடுபட்டு போட்டி வச்சு போட்டியில் பாதி செலவை சார் ஏற்றிக்கிட்டு இதோ இப்போ ஃபோனுக்கு முழு செலவையும் போட்டு அவர் தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அந்த சாருக்கு உன் மேலே விருப்பம் இருக்கு போல. உனக்கும் விருப்பம் இருந்தால் பேசு, இல்லைன்னா அவர்கிட்ட முன்னாடியே தெளிவாக சொல்லிடு. ஏன்னா அந்த சார் இன்ன வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டையும் பேசினதே இல்லை. இப்போ எங்ககிட்ட பேசினது கூட உனக்கு ஃபோன் சொல்லி கொடுக்கணும்னு தான் ஹெல்ப் கேட்டு. பாவம், நல்ல பையன், ரொம்ப அலைய விடாத, பதில் சொல்லிடு, நாங்கள் வரோம் என்று அந்த மகளிர் அணி கிளம்பி விட்டது. பின்னே கண்ணியமான பார்வையும் வலியாமல் அளவாக பேசும் வசந்தின் ஒழுக்கத்தையும் யாருக்கு தான் பிடிக்காமல் போகும்? அதுவும் ஒரு பெண்ணாக அங்கு இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடித்துதான் இருந்தது வசந்தை. என்ன, தங்களுக்குள் யாருக்காவது கிடைத்திருந்தால் சந்தோஷம், பரவாயில்லை. இப்படி ஒரு கிராமத்து கிளிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது என்றால் அதை யார்தான் தடுக்க முனைவர்? வசந்திற்கு வந்திருப்பது வெறும் ஈர்ப்பாக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை என்பது அவனின் கண்ணில் இருக்கும் தீவிரத்திலேயே இவர்களுக்கு புரிந்தது. அதனால் தங்கள் சக நண்பனுக்கு தங்களால் முடிந்த உதவியாக அவனை பற்றி கல்யாணியிடம் எடுத்து கூறினார்கள். அத்தியாயம் 38. அத்தை, இந்தாங்க உங்களுக்கு கால் வருது. ஒரு பொடியன் பாத்திரம் விளக்கி கொண்டிருக்கும் கல்யாணியின் அருகில் ஆண்ட்ராய்டு ஃபோனை நிறுத்தி வைத்துவிட்டு ஓடினான். டேய் நில்லுங்கடா, எப்போ பாரு கேம் விளையாட வாங்கிட்டு போகிறானுங்க, கால் பண்ண சொல்லி தரானுங்களா? அவர் வேறு கால் பண்ணவே மாட்டேங்கிறாரு என்று தனக்குள் புலம்புவதாக நினைத்து ஆன் செய்திருந்த வீடியோ காலை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தாள் கல்யாணி. அந்த பக்கம் இருக்கும் வசந்திற்கோ ஆனந்த அவஸ்தை. முந்தானியை மொத்தமாக இழுத்து இடுப்பில் சொருகி இருக்க அதில் இடுப்பு இடைவெளி அழகாக பளிச்சென்று மின்னியது. அதிலும் அவள் போனை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தவள் மேலும் கீழுமாக அசைத்து தன்னுடைய பாவாடையை தூக்கி மேலே கட்டியிருந்த அவளின் பளிங்கு கால்கள் ஆடவனின் கண்ணுக்கு விழுந்தாகியது. வசந்த் இன்று கேம்பிங் பணிக்காக எங்கோ வயலில் இருக்கும் களையெல்லாம் புடுங்குவதற்கென்று வந்திருந்தவனுக்கு அங்கே இருந்து வந்த பச்சை பசேல் என்ற புல்வெளி வாசமும் சில்லென்று அடித்த காற்றும் தன்னவள் நினைவை ஊட்ட சற்றென்று அழைத்து விட்டான். ஏன் 2 நாட்களாக தன்னுடைய அழைப்பை ஏற்காமல் கட் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்பதற்காகவே வீடியோ கால் வந்தவனுக்கு அவளின் இந்த செயல்கள் இன்ப அவஸ்தியாகி போனது. அதிலும் 10க்கு 10 இருக்கும் அந்த வீட்டில் ஓரமாக தட்டை வைத்து உடுப்பு மாற்றுவதற்கென்று தனியாக வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றவள் கைபேசியை ஒரு ஓரத்தில் நிற்க வைத்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு பரபரவென்று ஆடை கலற்றி மாற்ற ஆரம்பித்தாள். எப்பொழுதும் நல்லவனாக இருக்கும் வசந்திற்கு இன்று தன்னவள் முன் நல்லவன் வேஷம் போட முடியவில்லை. அவனுள் இருக்கும் கள்ளன் அவளை திருட்டுத்தனமாக ரசிக்கச் சொல்லவே சத்தமில்லாமல் அவளின் அழகை ரசிப்பதற்கென்று தனியாக ஓரம் கட்டி அமர்ந்து விட்டான். அவன் அழைப்பில் இருந்ததை அவளிடம் தெரியப்படுத்தவும் இல்லை. அதே சமயம் அவளின் அழகை வேறு யாரும் பார்க்காத அளவிற்கு ஒதுங்கியும் கொண்டான்.
ஒவ்வொரு ஆடை துறப்பிலும் எச்சில் விழுங்கியவன் கண்ணை பெரிதாக சிமிட்ட மறந்து பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பார்க்கும் முதல் பெண் நிர்வாணம் அவள்தானே. வசந்த் கண்களில் துளியும் காமம் இல்லை. என்னவள், என்னுடுமே என்கின்ற எண்ணம் தவிர வேறெதுவும் இல்லை. உடைமாற்றியவள் அப்பொழுதுதான் திருப்பி போனில் வசந்த் முகம் தெரிவது கண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் போனை கையில் எடுத்து பார்த்தாள். ஹாய் பட்டு, வாயெல்லாம் ஜொல்லாக பேசினான். என்னங்க, எப்போ உள்ள வந்தீங்க? எதே உள்ள வந்தேனா? ஏண்டி, ஃபோனில் வீடியோ கால் ஆன் ஆனது தெரியாமலே இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்க. வீடியோ காலா? அது எப்படி ஆன் பண்ணுறது? அது இருக்கட்டும், 2 நாளாக என் ஃபோனை நீ அட்டன் பண்ணவே இல்லை, கட் பண்ணி விடுற, என்ன ஆச்சு? நைஸாக பேச்சை மாற்றினான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. 2 நாளாக நீங்கள் கால் பண்ணவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, குட்டி பசங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? அவங்கக்கிட்ட ஏன் இந்த ஃபோனை கொடுத்துருக்க? அதுவா, அதெல்லாம் என்னோட அண்ணன் பசங்க தான். எல்லாரும் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான். இந்த மொபைல் தான் ஏதோ கேம் எல்லாம் வரும் என்னென்னவோ சொன்னானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, கொஞ்ச நேரம் நான் வேலையாக இருக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு தாங்கடான்னு கொடுத்தேன். ஒன்று வச்சேன்னு வை. ஏண்டி, நான் உனக்கு மேலே மெனக்கட்டி என் மூளையை கசக்கி பிழிஞ்சு உனக்கு ஒரு கேம் வச்சு அதில் நீ ஜெயிச்சு இந்த மொபைல் உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஐடியா பண்ணி அதுக்கு எங்கள் சார் எல்லாம் துணைக்கி கூப்பிட்டா எல்லா வேலையும் பண்ணி மொபைல் வாங்கி கொடுத்தா இவ பக்கத்தில் இருக்க குட்டி பசங்களுக்கு விளையாட கொடுத்தாலாம். ஏய், 2 நாளாக என் ஃபோனை அவனுங்க கட் பண்ணுறானுங்கடி. இன்னைக்கு தான் தெரியாமல் வீடியோ கால் அட்டன் பண்ணி உன்கிட்ட கொடுத்துட்டானுங்க. இல்லைன்னா நான் காலே பண்ணலை நீ நினச்சிட்டு இருப்ப. நீ ஏன் என் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிற, நான் உட்காந்து தவிச்சிட்டு இருப்பேன். ஐயோ சாரிங்க, எனக்கு தெரியாது. அவங்க கேட்டதும் நான் பொருள் கொடுக்கலன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா கிட்ட போய் ஏதாவது இல்லாத பொல்லாது சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பழகி போச்சு. ஆனால் பாட்டி வயசானவங்க, அவங்களுக்கும் கொடுக்கலனா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏய், என்னடி சொல்கிற? சாப்பாடு உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் யாரு? ஆமாம், நீ யாரு? ஏன் அவங்களுக்காக பயந்துட்டு இருக்கணும்? ஏய், நல்லா தானே இருக்கிற, நீ வேலைக்கெல்லாம் போகலாம்ல. வேலைக்கு போனால் நீயே சம்பாதிக்கலாம், உன் பாட்டியும் உன்னையும் நீயே பார்த்துக்கலாமே. அதெல்லாம் பெரிய கதை, அதை விடுங்க. என் கஷ்டம் என்னோட போகட்டும், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சரி சொல்லுங்க, இந்த கால் எப்படி அட்டன் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுங்க. இனிமேட்டு அவனுங்களுக்கு ஃபோன் தெரியாதபடி நானே ஒளிச்சு வச்சுக்கிறேன், சரியா? அது கிடக்கட்டும், இப்போ முதல்ல நீ சொல்லு. அவங்கெல்லாம் சொந்தம், அண்ணனோட ஒய்ஃபுங்கிற, அப்புறம் உனக்கு சாப்பாடு போடுறது இல்லை, உன் பாட்டியை பார்த்துக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹஹா, அண்ணன் அண்ணியா? ஆனால் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, ஒரே ஊர் சொந்தக்காரங்க, அவ்வளோதான். என் அப்பா அம்மா இங்கே நல்லா வாழ்ந்தவங்க, அந்த பேர் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது எங்களுக்கு. நான் ஒரு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை கூட்டிகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அங்கேயே இருந்துட்டாங்களாம். அந்த நேரம் அங்கே வந்த எங்கள் ஊர்க்காரங்க என்னை மட்டும் தூக்கிட்டு வந்து இதோ இந்த பாட்டி கையில் தான் கொடுத்தாங்க. இந்த பாட்டி என்னை வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஒரு வயசாக இருக்கும் எனக்கும் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பாட்டிக்கும் எங்களோட சொத்தை தக்க வச்சுக்க தெரியல. கடன் கொடுத்தவன் அவன் இவன்னு சொல்லி எல்லாரும் சொத்தை பிடுங்கிட்டு எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. இதோ நாங்கள் 2 பேரும் இப்படி அனாதையாக நிற்கிறோம். ஆனாலும் இங்கே இருக்கிறவங்கள தான் என்னைய பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பவே இல்லை, நானும் பெருசாக அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வீட்டு வேலையெல்லாம் சொல்லுவாங்க, செய்வேன். கடைக்கு போக சொல்லுவாங்க, போயிட்டு வருவேன். வீட்டு வாசலை கூட்டி கோலம் போடுறது, பாத்திரம் விளக்குறது, தோட்ட வேலை, அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு எனக்காக பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 2 தடவை புது துணி எடுத்து தருவாங்க. 3 வேளை நல்ல சாப்பாடு போடுவாங்க. அவ்வளவுதான். நான் பெருசாக எதுவும் கேட்டுக்க மாட்டேன். பாசக்காரங்க தான். உடம்பு முடியலன்னா உடனே மருத்துவச்சியை வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்த்துடுவாங்க. என் பையன்கிட்டையும் எந்த பையன்கிட்டையும் பேச விட மாட்டாங்க. எந்த பையனும் என்கிட்டையும் பேச வர மாட்டான். நல்லவங்க தான், என்ன கொஞ்சம் கோவக்காரங்க. அதனால நான் நல்லா இருக்கணும்னு, எனக்கு நல்ல புத்தி இருக்கணுங்கிறதுக்காக தப்பு பண்ணால் சாப்பாடு போட மாட்டாங்க. அதனால நானும் தப்பே பண்ண மாட்டேன். கல்யாணி அவள் போக்கில் எதிரே விளையாடி கொண்டிருக்கும் நாயையும் பூனையும் பார்த்து கொண்டே அவளின் கதையை சுருக்கமாக சொல்லி முடித்தாள். ஆனால் அந்த பக்கம் வசந்த் கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது தன்னவளின் வேதனையில். அவனும் சிறு வயதில் கஷ்டத்தை அனுபவித்தான். ஆனால் பக்கபலமாக அவனுக்கு அன்னை இருந்தாள். ஆனால் கல்யாணிக்கு யாருமே இல்லையே.
இனி அவளுக்கு தந்தையும் தாயும் நான் ஒருவனே என்று முடிவெடுத்து கொண்டான். என்னாச்சுங்க, கண்ணில் தண்ணி வருது? ஒன்றும் இல்லடி, வெளிக்காத்துல உட்காந்துருக்கேனா, ஒத்துக்கலை போல, அதான் கண்ணில் தண்ணி வருது. சரி நீ சொல்லு, சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டேங்க. இனி ராவுக்கு அண்ணி பசங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச சாப்பாடு இருக்கும், அது கொடுப்பாங்க, அப்புறம் சாப்பிட்டுக்குவேன். எப்போ? அதெல்லாம் 11 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. அவங்க 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அதனால எனக்கு 11 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துடும். அதுலலாம் தப்பே சொல்ல முடியாதுங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், கெட்டு போயே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். வசந்திற்கு இவளின் அறியாமையை நினைத்து சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே தெரியவில்லை. மனதுக்குள் இவளை இப்படியே எங்கே தாலி கட்டி கூட்டி சென்றால் என்ன என்றுதான் தோன்றியது. அம்மா தானே முதலில் அடம்பிடிப்பார், பிறகு இவளின் கதையை கேட்டால் என்னை விட இலகிய மனம் படைத்தவர், அப்படியே அமைதியாகி விடுவார் என்றுதான் தோன்றியது. தனக்கு எப்படியும் திருமண வயது வந்துவிட்டது, அதனால் சட்டப்படி பிரச்சனை இருக்காது. அவளின் வயது என்னவாக இருக்கும் என்று யோசித்தவனுக்கு சற்று முன்பு அவளை ஆடை இல்லாமல் பார்த்ததும் அவளின் செழுமைகளும் நினைவுக்கு வந்து உடல் குளிர் காய்ச்சல் அடித்தது. என்னங்க என்னங்க என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்போ ரூமுக்கு போவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, உங்ககிட்ட பேசுறதுனால இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு உட்காந்துருக்கேன். சரிங்க, சமையல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ஏதாவது சமைச்சு கொண்டு வரட்டா? நீ ஏன் உங்கள் அண்ணி வீட்டில் தான் சாப்பிட்ற, உன்னால என்னடி எனக்கு சமைச்சு கொண்டு வர முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் வீட்டில் பாத்திரம்லாம் இருக்குது, அது போக ஊரில் இருந்து ஏதாவது சொந்தக்காரங்க வந்தால் கை செலவுக்கு வச்சுக்கோன்னு 50-100 கொடுத்துட்டு தான் போவாங்க. நான் உண்டியல் போட்டு அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். ஏதாவது பாட்டிக்கு தேவைன்னா வாங்கி கொடுப்பேன். அதில் காசு எடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு கொண்டு வந்து தரேன். எனக்கு பிடிச்சது உன்னால் சமைக்க முடியாதே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எல்லா சமையலும் சூப்பராக சமைப்பேன். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு கூட என்னை நம்பி சாப்பாடு செய்ய கூப்பிடுவாங்கன்னா பாருங்க, நான் தான் போய் எல்லாத்தையும் மணக்க செஞ்சு கொடுப்பேன். என் கைப்பக்குவம் அப்படி இருக்கும். நீங்கள் என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க, சமைச்சு தரேன். நீ தாண்டி வேணும் என் அழகு ராணி. அந்த பக்கம் சத்தமே காணும். சற்றென்று ஃபோன் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வசந்த் தன்னுடைய மொபைலின் வாயிலாக ஃபோன் வந்தால் எப்படி அட்டன் செய்வது, கட் செய்வது என்பதை சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆடியோ கால், வீடியோ கால் என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தான். அதனால்தான் இப்பொழுது அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் உடனடியாக அணைத்து விட்டாள். ஐயையோ, கோச்சிக்கிட்டா போலவே, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோன் கட் பண்ணிட்டா. அவன் முகத்தை பார்த்தா கோபமாக கட் பண்ண மாதிரி தெரியலையே, ஏதோ யோசனையாக கட் பண்ண மாதிரி தானே இருந்தது. ஒருவேளை ஆளுங்க யாராவது வந்திருப்பாங்களோ? நல்ல வேளை அவளை நான் முழுசாக பார்த்துட்டேனோ. லைனில் இருக்கும்போது தான் ட்ரெஸ் மாற்றினாங்கிற விஷயத்தையும் அவகிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா இந்த கிராமத்து கிளி என்ன பண்ணி இருக்குமோ என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தவனின் பக்கத்தில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்துதான் போனான்.